Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இப்போ தக் லைஃப் படம் ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அன்பறிவு கூட தான் நெக்ஸ்ட் படம் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டிசம்பர் மாதம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும்னா அன்பறிவு மட்டும் இல்லை, மொத்த படக்குழுவும் அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போனால் தான் நடக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பூஜை போட்டது வந்து தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமியோட கூட்டணி. அந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் அப்படின்றது ஒரு நல்ல காம்பினேஷன். ஆனால் அதுக்கான கதை கதையெல்லாம் ஏதோ தயாராச்சோம்னா இன்னும் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ சஞ்சய் இயக்கக்கூடிய புது படத்துல சந்தீப் கிஷன் கிட்ட இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் உடனே நடிக்கிறேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறது தான் இப்போ சந்தீப் கிஷன் வச்சு தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இட்லி கடை அந்த படத்தோட ஷூட்டிங்காக அடுத்து பேங்காக் போக போறாங்களாம். பேங்காக்னு சொன்னாலே நமக்கு யானை தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இட்லி கடையில் எதுவும் யானையோட சீன் எதுவும் வைக்க போறாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இல்லை. அந்த படத்தில் வந்து சத்யராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய வசதியான ஒரு ஆளாக நடிக்கிறாரு. அவருடைய பங்களா காட்டத்துக்கு இங்கெல்லாம் ஒரு நல்ல பங்களா தேடிருக்காங்க. சரியான பங்களா, அவங்க நினச்ச மாதிரி ஒரு பங்களா அமையலை. அங்கே ஒரு ஆடம்பரமான ஒரு பங்களா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சத்யராஜ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் படமாகிறதுக்காக தான் குறிப்பாக அவங்க தாய்லாந்து போகிறாங்க. நிறைய பயோபிக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உதாரணமாக வந்து சொல்லணும்னா ஆக்டரை பற்றின பயோபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் பயோபிக் இளையராஜா அவர்களோடதும் வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து கூட வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் அமரன் முகுந்த் வரதாஜன் அவரோட பயோபிக் வந்தது. இப்போ ப்ரொடியூசர் பயோபிக்கும் வரப்போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்பி சௌத்ரி ஸோ அவரோட பயோபிக் வந்து வரப்போகுது. அதுக்கான ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்பி சௌத்ரியோட பையன் ஜீவா. ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு இல்லையா, அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ஆர்பி சௌத்ரி அவர்களோட பயோபிக் வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஆர்பி சௌத்ரி தன்னுடைய மகன் ஜீவாவை கதாநாயகனை அறிமுகப்படுத்தினார். அவர் தந்தைக்கு செய்கின்ற வந்து ஒரு நன்றி கடனாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆர்பி சௌத்ரி இது மாதிரி பயோபிக் மூலம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தயாரிப்பாளர் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அப்படி எண்ணற்ற இயக்குநர்கள் அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு 20-30 இயக்குனர் அறிமுகமாகவே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பல புதுமுக இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தினவர். அவங்கள வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதாவது அவ்வளோ வெற்றி படங்களை கொடுக்கணும், இத்தனை பேர் அறிமுகப்படுத்தணும்னா இடைவிடாத கதை கேட்கணும். கதை கேட்குறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஒரு 3 மணி நேரம் கதை கேட்குறதுன்றது இதே என்னென்னா நல்ல கதை சுவாரஸ்யமான கதையை எல்லாரும் சொன்னால் உற்சாகமாக கேட்கலாம். எத்தனை பேர் மொக்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அதெல்லாம் சகிச்சுட்டு கேட்டுட்டு அதுலேருந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அந்த விஷயத்தில் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் தான் ஆர்பி சௌத்ரி. இந்த தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ ஓனர்ஸ்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஜெமினி, ஒரு பக்கம் ஏவிஎம், ஒரு பக்கம் நாகரெட்டியார். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக வந்து ஏறக்குறைய 100வது படத்தை நெருங்க போகிறாங்க அவங்களுடைய நிறுவனம். 100 படங்களை ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளர் தயாரிக்கிறது அப்படின்றது இன்றைக்கு சினிமா உள்ள சூழ்நிலையில் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அந்த விஷயத்தில் பார்த்தா அவர் ஒரு சாதனையாளர். அந்த சாதனையாளருடைய சரித்திரம் வந்து நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அதை பண்ணார்னா நிச்சயமாக ஜீவா வந்து பாராட்டுக்குரியவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ ஏஆர் முருகதாஸ் கூட தான் சிவகார்த்திகேயன் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாமே பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயனோட அந்த படம் மே 1ஆம் தேதி குட் பேட் அக்லி என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோமோ அதே நாளில் தான் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா தலை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு இதாக பேசினார் சிவகார்த்திகேயன். அதனால் இந்த ஒரு முடிவை எடுப்பாரான்னு தெரியல. ஆனால் இப்படி தான் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது வலைத்தளங்களில் இருக்கவங்களுக்கு 2 படம் கிடச்சிச்சுன்னா இந்த படத்தோட போட்டி
இந்த படத்தோட இவர் மோதுறாரு அப்படின்னு போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதன் காரணமாக வெளிவருகின்ற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு படத்தினுடைய வெளியீடு என்பது பல விஷயங்களை உள்ளடக்கிய விஷயம். குட் பேட் அக்லி அப்படின்றது அஜித் நடிக்கிற படம். அஜித் நடிக்கிற படம் அப்படின்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரசிகர்களும் முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்காக இருக்கும்? நிச்சயமாக அஜித்துக்காக தான் இருக்கும். இப்போ அதே தேதியில் சிவகார்த்திகேயன் படம் வந்தது. சிவகார்த்திகேயனுடைய படங்கள் இப்போ ரொம்ப நல்லா ஓடுது. சிவகார்த்திகேயனுக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இவர் வந்து அஜித் ஒரு 60-70% தேட்டரில் போட்டாங்கன்னா இவரது வந்து 30-40% தேட்டரில் தான் போடுவாங்க. யாருக்கு பாதிப்பு? இவங்களுக்கு தானே பாதிப்பு. வசூல் குறைய தானே குறையும். இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் அஜித்துக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நட்பு இருக்குது, புரிதல் இருக்குது. அதனால் அஜித்துடைய படத்தோடு தன்னுடைய படம் வர்றது நிச்சயமாக சிவகார்த்திகேயன் விரும்ப மாட்டார். அதை தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லுவார். இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் ஆங்கிலையும் பார்க்கணும். அவர் சிவகார்த்திகேயன் படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணார்னா இப்போ அமரன் திரைப்படம்லாம் 60-70 கோடி ரூபா வசூல் பண்ணுறாங்க. அந்த அளவு வசூல் பண்ண வாய்ப்புள்ள ஒரு படத்தை அஜித் படத்தோடு வர்றது மூலம் இது கொஞ்சம் குறைச்சிக்கிறது எந்த தயாரிப்பாளர் சரியாக இருப்பார் இல்லையா? ஆனால் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் யாரும் வந்து யோசிக்காமல் அஜித் சிவகார்த்திகேயன் போட்டி நல்லா உற்சாகமாக இருக்குது, படிக்கிறது நல்லா இருக்குது இல்லையா? அதனால் போடுறாங்க. இந்த அவங்க 2 பேருக்கு அஜித்துக்கு சிவகார்த்திகேயன் உள்ள நட்பை பற்றி சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்குள்ள பாண்ட் எப்படிப்பட்டது. சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸ் திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறலை. எதிர்பார்த்த வரவேற்பு பெறலைன்றதை விட ஒரு படம் தோல்வடைஞ்சால் அதை ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படி அப்படிலாம் நம்மளுக்கு ட்ரோல் பண்ணி தள்ளிடுவாங்க. படம் வெற்றி பெற்றால் தான் தப்பிக்க முடியுமே தவிர, இல்லைன்னா அதுக்குன்னே ஒரு செட்டப் ஆட்கள் இருக்காங்க. அது மாதிரி ட்ரோல் பண்ணதில் மிகவும் மனம் கலங்கி போனாராம் சிவகார்த்திகேயன். அப்போ அஜித்தை போய் சந்திச்சிருக்காரு. அஜித் முன்னால் அவர் எனக்கு தெரிஞ்சு கண்ணீர் விட்டு அழலை, அவ்வளோதான். அந்த அளவு கண்கலங்கி இவர் வந்ததை பார்த்தோன்னே அஜித் பதறி போயிட்டார். என்ன இது வந்து சிவகார்த்திகேயன் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? இது மாதிரி 100 விஷயங்களை கடந்து தான் நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுடு. நாளைக்கே இப்போ அது நடந்துச்சு இல்லை சொன்ன மாதிரி. நாளைக்கே நீங்கள் ஒரு வெற்றி படம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே அடியோடு மாறிடும். இப்போ இது இன்றைக்கி வந்து அமரன் திரைப்படம் வந்து அது அப்படியே மாறி இருக்கு இல்லையா? இது மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு அஜித். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாண்ட் இருக்குது. இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா படம் வெளியிடும் போது? வடிவேல் வந்து நிறைய படங்களில் நடிக்கிறாருலாம் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு ஒரு 2 படங்களில் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்று வந்து சுந்தர்சியோட பண்ணுற படம், இன்னொன்று வந்து ஃபகத் ஃபாசிலோட பண்ணுற படம். 2 படம் என்னென்னா கான்ட்ராஸ்ட் படம்னு தான் சொல்லணும். ஃபகத் ஃபாசிலோட அவர் நடிக்கிற படத்தில் வந்து மிக பெருசாக நகைச்சுவைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து சீரியஸ் சைடு ஆஃப் வடிவேலுவை நல்ல ஃபுல்லாக 100% எப்படி மாமன்னனில் எக்ஸிபிட் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணக்கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக சுந்தர்சியோட நடிக்கிற படம். இது வந்து ஏறக்குறைய வின்னர் படத்தினுடைய ஒரு 10 டைம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இப்போ நிறைய பேர் அந்த படப்பிடிப்பில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. செட்லேயே எங்களால் சிரிப்பு அடக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 கான்ட்ராஸ்ட் படம் 2. அந்த படத்தை பற்றி தான் சார் சொல்ல வந்தேன். 2 படத்தில் வந்து இப்போ சுந்தர்சி நடிக்கிற அந்த படம் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் வந்து எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் விஷயமே. இப்போ பொதுவாக வடிவேல் படங்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு சாங் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? மினிமமாக ஒரு 10 லட்சம், ஒரு 20 லட்சம் அதுக்குள்ளே ஷூட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த சாங்கை வந்து 2 கோடிக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அருமை. ஸோ வடிவேல் அவரோட கெரியர்லேயே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஷூட் பண்ண பாட்டுனா இதுதான் இருக்க போகுது. அதை எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ சுந்தர்சி படம் வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சுந்தர்சி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா படங்களுமே இது முன்னாடி எல்லா படங்களுமே பார்த்தா இந்த கிளைமேக்ஸ் அதில் எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான சிலை இது மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். அவருடைய லாஸ்ட் படம் இருக்குல்ல அரண்மனை 4ல் வந்து மொத்தமாகவே பார்த்தோம்னா பல பிரம்மாண்டமான காட்சி இடப்பட்டது. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் அசைத்து இருந்தார். அது மாதிரி தான் இப்போ அடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டார்னு நினைக்கிறேன் சுந்தர்சி. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சார் சுந்தர்சின்னு சொன்னோன்னே தான் அவரோட லைனப்ல நிறைய படங்கள் இருக்கு. அரண்மனை 5, கலகலப்பு 3, மூக்குத்தி அம்மன் 2, 532 இந்த மாதிரி வரிசையா படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய எந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறதுல தான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அவருடைய படக்குழுக்கே வந்து என்ன படம் ஆரம்பிக்க போகிறாரு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூக்குத்தி அம்மன் 2 படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நயன்தாரா கதாநாயகி அப்படின்னு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. அதனால் இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷால்னு வந்து சொன்னாலே வந்துட்டு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவரோட படங்கள் பற்றின விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நடிகர் சங்கம் பற்றின அப்டேட்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து எங்கேயாவது தண்ணி வரல, இல்லாத வந்துட்டு மழை பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து குரலும் கொடுக்கறதுல படங்கள் பற்றின அப்டேட்டும் இல்லை. என்னதான் ஆச்சு?
இப்போ குரல் கொடுக்குறாரோ இல்லையா அதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் நிச்சயமாக அவர் படத்தில் நடிக்க போகிறார், அது எனக்கு தெரியும். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கார். நாமளே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் அவரை பற்றி. என்னென்னா விஷால் வந்து இன்றைக்கு உள்ளதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஹீரோ. அவர் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து படத்தில் நடிக்காமல் இருக்கிறது வந்து நிச்சயமாக அவருக்கே கூட ஒரு ஃபைனான்ஷியலாக லாஸ் அப்படின்னு. இப்போ வந்து அது கொஞ்சம் தெளிவு பெற்று படத்தில் நடிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். டிசம்பர் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ரவி அரசு தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ தக் லைஃப் படம் ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அன்பறிவு கூட தான் நெக்ஸ்ட் படம் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டிசம்பர் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும்னா அன்பறிவு மட்டும் இல்லை, மொத்த படக்குழுவும் அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போனால் தான் நடக்கும். ஏன்னா கமல் வந்து இப்போ எதுக்காக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு தெரியும். நம்ம நிகழ்ச்சியில் கூட அடிக்கடி அதை பற்றி பேசணும். அந்த படிப்பு முடிக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக ஜனவரி மாதம் வரைக்கும் ஆகிடும். அதனால் அவர் ஜனவரி மாதம் தான் இந்தியாவுக்கே திரும்புகிறார். அதனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தான் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமலஹாசன் அவர்களோட படம், அந்த படம் வந்து இப்போ டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகாதுன்றது கிளியர் கட்டாக வந்து நீங்களுமே சொல்லிட்டீங்க. அடுத்ததாக வந்து இப்போ ரீசெண்டாக பூஜை போட்டது வந்து தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமியோட கூட்டணி. அந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? ஏன்னா தனுஷ் ஒரு பக்கம் குபேராவில் இருக்காரு, இட்லி கடையில் இருக்காரு, இந்த சைடில் திரும்பினா வந்து நீக், அதாவது நினைவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு கட்டிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் எப்போ வருவார்? இல்லை, நியாயமான கேள்வி தான் அது. ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் அப்படின்றது ஒரு நல்ல காம்பினேஷன். ரெண்டு பேரையும் வந்து ஒரு பூஜையில் பார்க்கும்போதே எல்லாருக்கும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராஜ்குமார் பெரியசாமியுடைய ரீசெண்ட் ஃபிலிம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படத்தை தருவாங்கன்னு. ஆனால் அதுக்கான கதையெல்லாம் ஏதோ தயாராச்சோன்னா இன்னும் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்களே சொன்ன மாதிரி இப்போ தனுஷ் வந்து லைனப்பில் வந்து 2-3 படம் வச்சுருக்காரு. அதனால் ராஜ்குமார் பெரியசாமியுடைய படம் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த ஆண்டுலேயும் துவக்கத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, 25ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார் பெரியசாமியை கூட இன்னொரு படத்தில் பணியாற்றி விட்டு அந்த படத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த படத்தையே முழு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தாருன்னா அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகளில் அவர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் இல்லை அந்த படம். சார், டேரக்டர் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான டேரக்டர் பற்றி தான் ஞாபகம் வருது. ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ண போகிறாங்க, இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யார் ஹீரோவாக நடிக்கிறாங்கங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ சஞ்சய் இயக்கக்கூடிய புது படத்தில் யார் தான் ஹீரோ அப்படின்னு வந்தப்போ முதல்ல த்ருவ் விக்ரம சொன்னாங்க. அதுக்கடுத்து கவின், சிவகார்த்திகேயன், இப்படி நிறைய பேர்கிட்ட ஸ்டோரி சொல்லி இவங்க யாராலையுமே இப்போதைக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாதனால சந்தீப் கிஷன் கிட்ட இப்போ அப்ரோச் பண்ணி அவர் உடனே நடிக்கிறேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றது தான். இப்ப சந்தீப் கிருஷ்ணன் வச்சு தான் அவர் படம் பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஏக்க இருக்கிறது வந்து விக்ரமுடைய பையன் துருவ். இது நடுவில் ஒரு சூரிக்கு கூட ஒரு கதை சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். இந்த கதாபாத்திரம் வந்து தனக்கு வந்து அவ்வளோ சரியாக இருக்காது, இப்போ தான் போகிற ட்ராக் வேறு அப்படின்றதுனால சூரி வந்து நான் நடித்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்துலேருந்து விளையிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த படம் அனௌன்ஸ் பண்ணியா ஏறக்குறைய 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தாமதம் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் வீக் சினிமா தேசிக்கில் மீண்டும் சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.